வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் இன்றைக்கி என்ன ஓப்பன் ஆச்சு, எப்படி நம்ம அந்த ஓப்பன், அதாவது கால் ப்ரீமியம் ஓப்பன் எப்படி இருந்துச்சு, புட் ப்ரீமியம் ஓப்பன் எப்படி இருந்துச்சு, எப்படி நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம், இதை வச்சு எப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நிஃப்டியினுடைய ஓப்பன் நமக்கு 24,850, ஓகேவா, அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி நமக்கு நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் இருந்துச்சு. நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,800. ஸோ 24,800 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி எது ஓப்பனுக்கு மேலே இருக்குது, எது நமக்கு இந்த இப்போ பிஇபி அப்படிங்கிற லெவல் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம். அந்த 2 லெவலுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸை தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ பிஇபிக்கு மேலே எந்த ப்ரைஸ் இருக்குது, ஓப்பனுக்கு மேலே எந்த ப்ரைஸ் இருக்குது, ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குதா, ஆப்ஷன் ப்ரீமியம், புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குதா, கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குதான்னு பார்க்குறோம். அதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, இன்றைக்கி 24,800 24,800 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் இதுதான் காலையில் ஓப்பன் கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம 222 அப்படிங்கிறது பிஇபி லெவல், பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல். 226 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோசிங். 240, அது 237 இருக்குது. ஓகே, அது 240 அப்படிங்கிறது இதோட ஓப்பன் ப்ரைஸ். 24,800 அப்படிங்கிற கால் ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ் அது 24,240 ரூபா அப்படிங்கிறது. ஓகே, எல்லாமே இது ஒரு கால் ப்ரீமியம் எல்லாமே நெகட்டிவான ஒரு இதில் இருக்குது. ஓப்பனுக்கு கீழே இருக்குது, பிரேக் ஈவன் பாயிண்ட் அது பிஇபிக்கு கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோசிங் கீழே, எல்லாமே கீழே இருக்குது. அப்போ நமக்கு கால் ப்ரீமியம் நமக்கு கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக புட் ஆப்ஷன், புட் ப்ரீமியம் நமக்கு ஒரு நல்ல ஒரு எல்லா இதுவும் ஒரு பாசிட்டிவான இதில் இருக்கணும். நம்ம எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதில் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகேவா, இதுதான் நம்ம காலையில் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே அந்த 9 கால் மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா, 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்குறது. இதுதான் காலையில் ஓப்பன் கேண்டில். இந்த கேண்டில் நமக்கு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே, அதாவது காலையில் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்ச விட தான் நம்ம மார்க்கெட் பார்க்குறோம். 1/4 மணி நேரம், அதாவது 9:30 அப்படிங்கிற லெவலில் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா, ஓப்பனுக்கு மேலே, ஓகே, ஓப்பனுக்கு மேலே பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே அது 222 ரூபாங்குது பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோசிங் இந்த 2க்கு மேலே, இந்த 3 இதுக்கு மேலே மார்க்கெட் இருக்குது. அதாவது இப்போ பிஇபி லெவலுக்கு மேலே இருக்குது, ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இருக்குது புட் ஆப்ஷன், புட் ப்ரீமியம். ஓகேவா, அப்போ நமக்கு பாசிட்டிவான ஒரு இதில் இருக்கிறது இன்றைக்கி என்னென்னா புட் ஆப்ஷன் தான். அப்போ புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னோடனே நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒரு மூவிங் ஆவரேஜ், இது ஒரு ஹல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் நம்ம போட்டிருக்கோம் இதில். இது எப்போ இந்த மூவிங் ஆவரேஜில் நமக்கு ஒரு க்ரீன் கேண்டில் கொடுக்குதோ அதை நம்ம ஒரு பை என்ட்ரியை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே, அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, 5 மினிட் கேண்டிலுக்கு மேலே எந்த கேண்டிலுக்கு க்ளோசிங் கொடுக்குதோ நம்ம அதில் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ மார்க்கெட் எப்போவுமே என்னென்னா, இந்த ஹல் மூவிங் ஆவரேஜில் ஒரு விஷயம் என்னென்னா, கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இதை சப்போர்ட் எடுத்து போய்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் சப்போர்ட் எடுத்தே போய்கிட்டு இருக்கும். மார்க்கெட் இதில் மார்க்கெட் விலகி கீழே வருது அப்படின்னா, மார்க்கெட் டவுனுக்கு வருது. இப்போ ஒரு புட் ஆப்ஷன் டவுனுக்கு வரப்போகுது அப்படின்னா, அப்போ மார்க்கெட் இதிலேருந்து கீழே வந்துடும். ஓகேவா, திருப்பி மார்க்கெட் நம்ம எப்போ என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா, அடுத்து நமக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துன்னா நம்ம என்ட்ரி ஆகலாம். ஓகே, எப்போவுமே நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப லாங் டைமாக நம்ம இந்த இடத்துக்கு போகும், ஒரு 100 பாயிண்ட் வரும், 200 பாயிண்ட் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணுறத விட ஷார்ட்டாக நமக்கு என்ட்ரி ஆகிடோன்னா, என்ட்ரி ஆகிட்டு ஒரு 20 பாயிண்ட், 25 பாயிண்ட், 10 பாயிண்ட், 15 பாயிண்ட், எவ்வளவு நம்மளால் அதில் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் ஆப்ஷனில் எப்போவுமே ஒரு சரியான ட்ரேடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. ஓகே, இதுதான் இன்றைக்கி நம்ம ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ட்ரேட் எடுத்தது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.